தக்காளி காரம் அது இதெல்லாம் போட்டு பிரியாணி இன்னைக்கு செம்மையாக இருக்கும் போல இருக்க. இது வந்து கறி மட்டன். சரி சரி. படபடன்னு எரியுதே, பயங்கரமான அடுப்பு, பயங்கரமாக கடாமையான மகமகமான வாடையாக இருக்குது. மார்த்தாண்டபுரத்தோட ஒரு பகுதி இது. வந்து முத்துப்பேட்டையிலேருந்து வேதாரண்யம் செல்லக்கூடிய சாலையில் வந்து இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். சூப்பராக பறக்குது பாருங்கள், நமக்காகவே பறக்குது. சீர்வரிசையோடு வர்றீங்களா? தக்காளி வெட்டுறதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் இருக்க, பயங்கரமாகலாம் வெட்டிகிட்டு இருக்காரு. சமய வேலையெல்லாம் பார்ப்போம். அப்படியா? மிளகாயெல்லாம் வெட்டி இருக்கு போல இருக்க, பயங்கரமாக. தக்காளி கட்டுமையாக இருக்கேன், கறியெல்லாம். இன்னைக்கு சாப்பாடு வந்து தடபுடலான சாப்பாடு. இதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டிருக்கிறியா? ஏலம், கிராம்பு, அந்த ஏலம், அந்த இலை கலக்கி கிண்டி விடுங்க. அவ்வளோதான். சட்டி தயாராகிட்டுச்சா? மசாலா பதம் போட்டிருக்கு. சரி, மசாலா போட்டு தெரியாது. இந்த கிச்சன் இது வந்து சிறப்பான தளத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். மட்டன் கிரேவி ரெடி. வந்து நெய் சோறு தானே? நெய் சோறு ரெடி ஆயிட்டு. கறி திம்பியலாம். யார் கறி திங்காமல் இருப்பான்? சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும். சரி, கறியெல்லாம் நல்லா இருக்குல்ல? ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பாருங்க. ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் அண்ணன் தான் செஞ்சிருந்தாரு. மேல ஆணம் வச்சுட்டு இருக்கீங்களா? பேச மாட்டியா ரெண்டு பேரும்? பேச மாட்டாங்களா? மழையெல்லாம் கிடையாது, நல்லா டேஸ்டாக தானே இருக்கு. சும்மா சொல்றிய போனேன்னு வச்சேன். ரசமும் கிரேவியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா? நின்றுகிட்டே இருக்காரா? எங்க படிச்சது இல்லையா கடைசி வரைக்கும்? யாரு அது? அது வந்து இறந்து போனா போத்துறதுடா. அது இறந்து போனா இப்போ போட்டதும் அப்போ போட்டதும் ஒன்று தான். எஸ்எஸ் பார்க்குறீங்க. கோழியை வைக்கிறேன் ரெண்டு பேருக்குங்க. எங்க ரெண்டு பேருக்குங்க? தெரியல, நான் பார்க்கலையா. எப்படி தெரியும்? அது இதுலயே இருந்தா அப்புறம் இது எப்படி தெரியும்? இவ்வளவு பெருசுலயே இருந்தா இது எப்படி தெரியும்? சரியான சரி. அதை பத்தி அவனுக்கு சிந்திக்கவே இல்லை. இந்த காணொலியை முழுமையாக கண்டதற்கு நன்றி. இந்த காணொலியை பார்த்த நண்பர்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட பல நல்ல விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கருத்துக்களை பதிவிடுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும் அனைவருக்கும் வணக்கத்தை நன்றியத்தையும் தெரிவித்து கொண்டு தொடர்ந்து ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களுடன் இது போன்ற ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பான வழிபாட்டு தலங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு சென்று மன நிறைவோடு ஒரு நாள் கழிப்பது மிகவும் ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருக்கிறது. அதுபோல் பல
நன்மையான மனதுக்கு இதமான இந்த போல நிகழ்வுகள் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று.